சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி உபத்திரவத்திற்கு ஊடே கடந்து செல்கிற பொழுது ஒரு விசுவாச அறிக்கையும் சோர்வில்லாத பணியும் செய்கின்ற பவுலடியாருடைய ஊழிய பாதையை நாம் திரும்பி பார்த்து நம்மை நாமே ஆன்மீக வாழ்க்கையிலே சோர்வின்றி பலப்படுத்தி முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். இன்றைக்கு திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உபசரிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஒருவேளை போஜனம் மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, அவர் சத்துவத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். பலவீனத்தை மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே பலப்படுத்துகிற ஆண்டவர். சரீர பலவீனத்தில் சுகம் தருகிறவர் மட்டுமல்ல, ஆத்மீக பலத்தை தந்து உற்சாகமாய் பணியை தொடர் செய்கிறவரும் அவரே என்பதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். குறிப்பாக சிலுவை மரணத்தை சந்தித்த பொழுது சீடர்கள் எல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் ஊழிய பாதைக்கு. எதற்கு நாம் அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை மறந்து போனார்கள். மீன் பிடிக்கிறவர்களை மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி அழைப்பு விடுத்து அழைத்து சென்று 3 வருடங்கள் பயிற்சி கொடுத்த ஆண்டவருடைய அந்த பயிற்சி காலமெல்லாம் வீணாகி போய்விடுமோ என்கிற நிலையிலே மீண்டுமாக கலிலேயாவுக்கு போக சொன்னவர் அவருடைய சொல்லை கேட்டுதான் கலிலேயாவுக்கு போகிறார்கள். ஆனால் அவர் மீன் பிடிக்க சொல்லலை, மனிதர்களை பிடிப்பது தான் அதை துவக்க வேண்டும் என்று சொன்ன விரும்பின ஆண்டவர் அவருடைய விருப்பத்திற்கு நேரெதிராக அவர் மீண்டுமாக பழைய நிலைக்கு திரும்பி போன சீடர்களை குறித்து நாம் யோவான் 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபப்படலை, இல்லை அவர்களை விட்டு விலகவும் இல்லை. அவர்களை தேடி மீண்டுமாக கலிலேயா செல்கிறார். கலிலேயாவுக்கு சென்று அவர் கடற்கரையிலே எங்கு சந்தித்தாரோ அதே கடற்கரையிலே மீண்டுமாய் ஊழியத்தின் அந்த இறுதி பகுதியிலே அதே இடத்துல சந்திக்கிறார். ஊழியத்தின் துவக்கத்தில் சந்தித்த அதே இடத்திலே ஊழியத்தை நிறைவு செய்கின்ற, உலகத்தின் ஊழியத்தை நிறைவு செய்கின்ற அந்த நாளிலே மீண்டுமாய் சந்திக்கிறார். அதே நிலை தான். ஊழியத்தை துவக்கும் பொழுது என்ன நிலையில் இருந்தாங்களோ அதே ஒன்றுமில்லாத நிலையில் தான் அவங்களை சந்திக்கிறார். ஆனால் இந்த முறை ஆண்டவர் செல்லும் பொழுது கையோடு அப்பத்தையும் மீனையும் சேர்த்தே கொண்டு போயிட்டார். இவர் நம்பி போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கு போஜனம் கொடுக்க தன்னை ஆயத்தப்படுத்தின ஆண்டவருடைய அன்புக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. போஜனம் கொடுக்க வேண்டிய சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள். ஆனால் போஜனம் பெற வேண்டிய ஆண்டவர் போஜனம் கொடுக்கிறவராய் மாறினார். அவர் உபசரிக்கிறவராய் மாறினார். எப்பொழுதுமே சோர்ந்து போனவர்களுக்கு அவர் பலன் தருகிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என்பதை மீண்டுமாக வெளிப்படுத்தி வீழ்ந்து போனவர்களை மீண்டும் தூக்கி எடுப்பதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடனடியாக பரத்துக்கு செல்லவில்லை. 40 நாட்கள் இந்த பூமியில் உயிருள்ளவராய் காண்பித்து பலவீனப்பட்டவர்களை, சத்துவத்தை இழந்தவர்களை எல்லாம் சத்துவத்தை கொடுத்து மீண்டுமாக தொடரோட்டத்தை தொடரச் செய்வதற்காக கடந்து செல்கிற ஆண்டவருடைய அருமையான எடுத்துக்காட்டு ஊழியத்தில் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற நமக்கு ஒரு பலத்தை தருகிறது. ஊழியத்தில் பல்வேறு நிலைகளிலே சோர்ந்து போயிருப்போம். பலவீனத்தினாலே ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிருப்போம். அவையெல்லாம் மீண்டும் தூக்குவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு போஜனம் தருகிறார் என்கிற உற்சாகத்தோடு கூட அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர்,
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவர் என்ற விசுவாசத்தோடு மீண்டுமாக விட்டுப்போன ஊழிய பாதையை தொடர்வோம். தொய்ந்து போயிருக்கிற பகுதிகளை சீர்படுத்துவோம். தோண்டு போயிருக்கிற பகுதியிலே மீண்டும் புதிய எழுப்புதலோடு பணி செய்வோம். கர்த்தர் நம்மை எக்காலத்திலும் மறவாதவர், உபசரிக்கிறவர், பலன் தருகிறவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆமேன்.